ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் கடாய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் இந்த மாதிரி 2 கட் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுடலாம். நம்ம கிரேவியில் போடுற வரைக்கும் இந்த சிக்கன் இந்த தண்ணியிலே இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அது பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 3 வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நல்ல ஒரு அகலமான கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கேப்சிகமையும் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இப்போது இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே கடாயிலேயே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நான் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கின பிறகு இதில் 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இந்த தக்காளி வதங்கி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்த கடாய் மசாலாவை இது கூட இப்போது 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிறத நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த சமயத்தில் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த அந்த சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கடாய் பார்த்திங்கன்னா அகாரோ பிராண்டில் இருந்து தான். இது நல்ல ஒரு அகலமான கடாய், 28 சென்டிமீட்டர் அகலம் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 3.8 லிட்டர். இதில் நம்ம ஒரு 6 பேருக்கு நல்லா தாராளமாக குழம்பு வைக்கலாம். இந்த கடாயோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இடையில ஒரு 2 டைம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேவி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம மீதி வச்சுருந்த அந்த கடாய் மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கசூரி மெத்தியும் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயமும் கேப்சிகமையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் கடாய் மசாலா ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.